உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எங்களுக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் என்பது அந்த பரிசுத்த வேத வசனத்தின் வெளிச்சம் எங்கள் கால்களுக்கு இன்றைக்கும் தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அப்படியாக வாசிங்கள் யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்திற்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து, ஜோப் 10:1, எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்திற்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தில் பேசுவேன். தம்பி அது ஆங்கிலத்தில் பாடி. My soul is weary of my life. I will leave my complaint upon myself. I will speak in the bitterness of my soul. Hallelujah. Amen. Jesus. அப்படியாக I will speak. Glory. I will leave my complaint upon myself. I will speak. Amen. நான் பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. யோபு 32ஆம் அதிகாரத்தில் அவருடைய 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆத்துமாவுடைய சஞ்சலத்தை குறித்து, ஆத்துமாவுடைய அமேன்
இந்த ஆத்துமாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவில் இருக்கிற 4 காரியங்களை குறித்து நாம் மொத்தமாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா ஒன்று ஒன்று பார்க்க நேரம் இல்லை. மனம், சித்தம், அறிவு, உணர்ச்சி, எமோஷன்ஸ். ஓகே, அப்போது இது எல்லாமே ஒன்றா இருந்தாலும் ஆவிலையும் நிரம்பி நீ கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், ஆத்துமாவிலையும் ஆவிக்குள்ளே நீ மாறலாம். ஆத்துமாவையும் இழுக்கலாம், ஆவிக்குள்ளே இழுத்து கொண்டு வரலாம், சரீரத்தையும் இழுத்து கொண்டு வரலாம். ஆமென். இதைத்தான் இங்கு யோபு சொல்கிறார், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. யோபு 10:1 என்ன பார்த்தோம்? என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். ஏதோ ஒரு காரியத்தை ஆத்துமா பேசு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று பேசு ஆண்டோடைய சமூகத்தில். நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது. மௌனமாகி அமைதலாக இருக்கும்போது என் துக்கம் என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. நான் தியானிக்கையில் அனல் மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். எஸ், நான் தியானிக்கையில், when I meditate in my spirit, in my soul, ஆமென், நான் தியானிக்கையில் என்ன மூடுகிறது? அனல், அக்கினி. ஆமென், the burn. ஆமென், உணர்வு, ஃபெலோஷிப், மனசாட்சி, இந்த 3ம் சடன் ஆத்மாவோட சேர்ந்துக்கும். ஆமென். அப்படி சேரும்போது the real word, ரியல் வார்த்தைகள் உங்களுக்குள் இருந்து புறப்படும். அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார், அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள்ல நீங்கள் எலியா தேவனுடைய ஊழியக்காரன் மாத்திரம் வானத்தில், எலியா தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து வானத்திலிருந்து அக்கினியை அவன் இறக்கினதை குறித்து நம்ம 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரம் 36, 37 நாம் பார்க்கிறோம். ஆமென். வேகமா வாசிங்க எனக்காக. அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஸ்தோத்திரம். உடனே கர்த்தருடைய அக்கினி என்ன செய்தது? அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீர்கள் எல்லாம் நக்கி போட்டது. எஸ், ஆமென். the consuming fire, தேவன் பட்சிக்கிற அக்கினியாக சில வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாவற்றையும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய ரிலீஸ். ஆமென். சில வேளைகளில் அது தோன்றும். நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் ஆத்மாவில், அந்த ஆத்மா பகுதிகளுக்குள்ளாக இருக்கிற அதில் வந்து நிறைய ட்ரபிள்ஸ் வரும். பாருங்கள், ஏதாவது ஒரு காரியம் நம்ம மேலே டேஷ் ஆகிட்டா போதும், ஏதாவது ஒரு காரியம் நம்ம மேலே வந்துட்டா போதும், ஒன்று எமோஷனல் டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மனம் பதறி ஏதாவது ஒன்று பேசுவோம். இன்னொன்று அதர்வைஸ் அறிவு, இன்டலெக்ட். இதெல்லாம் புத்தியாக யோசிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் விடக்கூடாது, புத்தியாக செய்யணும். அப்படி நமக்கு நாம தேர்ச்சிக்கிறது. இன்னொன்று என்னது? சித்தம், சித்தத்தை, கர்த்தருடைய சித்தம் வேற இருக்குது. நமக்குள்ளே சில காரியத்தை செய்து, இதுதான் நான் சொன்னேன், ரைட் அண்ட் லெஃப்ட் விலகிறது. ஆமென். இப்படி செய்தால் இப்படி மாறுவாங்க, இப்படி செய்தால் அப்படி வருவாங்க, இப்படி செய்தால் அப்படி செய்வாங்க, பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். நீ எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் இதை நான் பயன்படுத்துகிறேன், நல்லதுக்கு தான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே, ஆனால் பார்ப்போம். சோத்திரம். நோ, இதுலேயும் ஃபெயிலியர். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் எலியா, நீங்கள் வாசிங்க, அதனுடைய 1 ராஜாக்களில் பார்த்தீங்கன்னா 46ஆம் வசனத்தை வாசி. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டம். பாருங்க, அதனுடைய எண்டில், அந்த வசனத்தினுடைய எண்டில் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால்
அவன் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு கட்டி கொண்டான். இங்கதான் ஒரு காரியம் இருக்கு. தன்னுடைய அறைகளை கட்டி கொள்ளுகிறது, தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மெஷர்ஸ். அந்த மெஷர்ல நீங்க சரியா இருந்தீங்கன்னா எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் டேக் எடுப்பார். ஆமென். எந்த காரியம் வந்தாலும் அதுக்கு பிறகு ஆத்மா விரோதமாக பல காரியங்கள் போராடி அவனை மேற்கொள்ள வருது. ஆமென். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, எலியா வேதம் சொல்லுகிறது, and the hand of the Lord was on Elijah and he gathered up his lions. ஆமென். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக. There is the spiritual warfare ஸ்டார்ட் ஆக போது. கர்த்தர் எலியாவுடைய ஆவியில வெளிப்படுத்திட்டாரு. இந்த வார்ஃபேர் வரப்போது, கேர்ஃபுல். ஆமென். அநேக ஃபயர் டாட்ஸ் உன் மேலே வந்து மோத போது. எபேசியர் 6 சொல்லப்படுது போல. ஆமென். வேதம் சொல்லுகிறதுல எபேசியர் 6 உங்கள் அறைகளிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானம் என்னும் சுவிசேஷமாகிய பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு முன்னாடி சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க வேகமா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் ஆமென். Finally my brethren, be strong in the Lord and in the power of his might. Amen. And the power of his might. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை. Amen. Power of his might. Amen. அந்த கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே, ஆவியின் பலத்தினாலே உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே மதிலை தாண்டுவேன். This is the storage blessing. ஆவியில் நீ எவ்வளோ தூரம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறியோ, ஸ்பிரிச்சுவலில் நீ எவ்வளோ தூரம் நீ சேர்த்து வைக்கிறியோ, அவைகளை கர்த்தர் உன் அக்கௌண்ட்டில் வச்சுட்டே இருப்பார். அதை நினச்சிட்டே இருப்பார். அவைகளின் கணக்கில் இருக்கு மகனே, கவலைப்படாத. ஹல்லேலூயா. ஆகவே தான் எலியாவுடைய கை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்தது? தன் அறையை கட்டி கொண்டான். ஆமென். நெக்ஸ்ட் வார், ஐ டோன்ட் நோ வேர், ஐ டோன்ட் நோ யாரால வரும், எப்படி வரும். ஆமென். பட் வரும். ஒரு நாள் நல்லா ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். சடன் காரியங்கள் வரும்போது ஏன் திணறோம்? நம்ம அறையை கட்டல, சரியா கட்டல. பொல்லாங்க நெகிற அக்கினி அஸ்திரம் நம்ம மேல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரம், எஸ், இந்த தந்திரத்தை அறிந்தது யார் தெரியுமா? ஆமென். இந்த தந்திரத்தை அறிந்தவர் தான் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நல்லா கவனிக்கணும். என் ஆத்துமாவை தேற்றுகிறீர், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்க்கலாம். அதனுடைய 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி Jesus. Hallelujah. வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். In my mind. ஆமென். நல்லா கவனிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது. இன்னும் கொஞ்சம் வேளையில் என்ன நடக்குமோ தெரியாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம். பொல்லாப்புக்கு ஆமென் என்னை கடந்து வரலாம். என் மேல எதுவும் மோதலாம். ப்ளீஸ் லார்ட், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். My cup
will runneth over. The overflow bless, the overflow anointing. Amen. இவைகள் மாத்திரம் உங்களுக்குள் இருக்குமானால் நெக்ஸ்ட் வரக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். மூணாம் வசனம் மன்னிக்கவும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எஸ், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. 3ஆம் வசனம், அதுதான் சொன்னேன். 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆமென். He restores my soul. அது என்ன போட்டிருக்கு? He restoreth my soul. He restores my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. Amen. அதுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, he restores my soul. என் ஆத்துமாவை என்ன செய்கிறார்? தேற்றுவார். என் ஆத்துமாவில் பல காரியங்கள் வந்தாலும், என் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற பல காரியங்கள் வந்தாலும், என் ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்வார்? தேற்றுவார். அதனால் நமக்கு அதான் வார்த்தை, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். He restores my soul. ஆமென். அப்போ எப்படி ரெஸ்டோர் பண்றார்? இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, praise God. பாருங்க, எலியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? the word of God. அவனுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிங் 17:1 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் மீட்டே அவனுக்கு பார்த்தீங்கன்னா the word. அவனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஸ்பிரிச்சுவல் மீட்லாம் நீங்கள் பார்க்கலாம். தள்ளலில் சுடப்பட்ட அடை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவ வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை உடமிடப்பட்ட வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையில நிரம்பி இருக்கிறவன். அவனுடைய வார்த்தையில எப்பொழுதுமே கர்த்தருடைய வல்லமை இருக்கும். அந்த வார்த்தை அவன் பிரகடிக்கும் பொழுது கர்த்தரை அப்படி அங்கீகரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த வார்த்தையில் கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், க்ளோரி. அவனுக்கு கர்த்தர், பிசாசு என்ன பண்ண தெரியுமா? இந்த வார்த்தையை கொண்டு தான் நம்மளை பயமுறுத்தும். ஆமென். இயேசுகிட்ட முதல்ல வரும்போது எப்படி வந்தது? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஏவாள்கிட்ட எப்படி வந்தது? வார்த்தை. இயேசுகிட்ட எப்படி வந்தது? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அடுத்தடுத்து என்ன சொல்லுச்சு? வேதத்தில் எழுதியிருக்கிறதே, உண்மை குறித்து எழுதியிருக்கிறதே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்படியெல்லாம் உண்மை குறித்து போட்டிருக்க, இப்படிலாம் உண்மை குறித்து எழுதியிருக்க. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. தேவன் உங்களிடத்தில் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? தட்ஸ் த கன்னிங். ஆனால் தேவனிடத்தில் வரும்பொழுது, சில தேவ பிள்ளைகள்கிட்ட வரும்பொழுது அவன் ஓப்பன் சேலஞ்சாக வர மாதிரி வருவான். நான் பயம் இல்லாதவனாக வருகிறேன். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் நல்லா கவனிக்கணும். எலியாகிட்டே அப்படி தான் பாருங்க, ஓப்பன் சேலஞ்ச். வாசிங்க, ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்கள் கூட ஓப்பன் சேலஞ்சாக யாராவது வராங்கன்னா அது உங்கள் ஆவிக்கு விரோதமாக இல்லை, உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக. பிரைஸ் காட். உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக தான் அது வருது. உங்கள் ஆத்மாவை எப்படியாகிலும் கேப்சர் பண்ணணும். உங்கள் ஆத்மாவில் உங்களை சிந்திக்க விடக்கூடாது. உங்கள் ஆத்மாவில் உங்களை ஆராதிக்கவோ ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ எதுலேயுமே விடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை ஆத்மாவில் டம் பண்ணணும். அதுதான் அவனுடைய வேலை. போகட்டும். என்ன செய்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள்
19ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள் வரை வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் this message வாசிங்க. ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்போது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். பாருங்க, இது என்ன ஒரு ப்ராபசி மாதிரி சொல்லுவா. The danger message. Careful. The danger message. இன்றைக்கும் சில இடத்துல இருந்து டேஞ்சர் மெசேஜ்லாம் வரும். அது நான் சொல்லட்டுமா? அது உங்களை எந்த விதத்திலையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை உயர்த்தி கொண்டு போகாது. Amen. It's a danger message. It's a danger one. Amen. The enemy's message. The enemy's message of danger. The enemy's message of danger. Amen. நாளைக்கு இந்நேரத்தில் என் தேவர்கள் உனக்கு இதுக்கு சரியா செய்யலனா, தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் வாசிங்க வேகமாய் என்று சொன்னால் அவனுக்கு அது தெரிந்தபோது. பாருங்க, இப்போதான் 100க்கு மேல பால் தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டி தூக்கி போட்டு கர்த்தருடைய அறையை கட்டி கொண்டு கர்த்தருடைய காற்றில் பறந்து வந்தான். இப்போ பாருங்க, அவன் அறையை கட்டினது அதுக்கு தான். சத்தியம் என்னும் கச்சையை தன் அறையிலே கட்டினவனாய் ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்ட் எலைஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா? அந்த அறையை கட்டி கொண்டு ஐ எம் ரெடி லார்ட். சில வேளைகளில் நம்ம அப்படிதான் இருப்போம். அதையும் மீறி இப்படி ஆத்துமத்தில் பயங்கரமா பிசாசு போராடும். நல்லா தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை நிறுத்தி விட்டான். பாத்தீங்களா? சோத்ரம். அவனுடைய ஆத்துமா ஜீவனை அரோசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென். பிரைஸ் காட். வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பர்టిక్యులரா பாருங்க, என் ஆவி எடுத்துக்கொள்ளும் இல்லை, ஆவியை மேல கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு இல்லை, என் ஆத்துமாவை எடுத்து. ஹல்லேலூயா. வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. It is enough now, O Lord, take away my life. Amen. Take away my life. ஒரு வார்த்தை. நாளைக்கு இந்நேரம் நடக்கலனா பாரு. ஆமென். சரி, 4ஆம் வசனம். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி. ஆமென். இங்க இருந்து தான் உங்களுக்கு வசனம் ஆரம்பிக்குது. ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்லி அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. தழலில் சுடப்பட்ட அடை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? And he looked and behold there was a cake baken on the coals, cruse of waters his head. And he yes amen. தழலில சுடப்பட்ட அடை. இந்த தழலில சுடப்பட்ட அடையை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான்? 40 நாள். நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் தான் அந்த ஓரேப்புக்கு போனவங்க. ஓரேப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, சனாய், மவுண்ட் சனாய். இந்த ஒன்று மோசஸ், இன்னொன்று நீங்கள் ட்ராவலராக போயிருக்கலாம். ஓகே, நான் சொல்லலை. இன்றைக்கும் போகிறாங்க தேவ பிள்ளைகள் ட்ராவலராக போகிறாங்க, நான் அதை சொல்ல வரல.
அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. பட் மவுண்ட் சனாயில் மிராக்கிள்ஸ், அற்புதங்களுக்காக மோசே அன்றைக்கு போகும்பொழுது அங்கே அக்கினி காடாக கர்த்தர் அந்த மலையை மாற்றியிருந்தார். இவனும் அந்த மலைக்கு தான் போகிறான். எங்கே போகிறான்? ஒரே மீன்ஸ் என்னது? சீக்கிங் த ஸ்பிரிச்சுவல். எஸ் எஸ் லார்ட், எங்கே போவேன்? பற்றி எரிகிற அக்கினி. ஆமென். நீர் எனக்காக கன்சியூமிங் ஃபயராக வரணும். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்திலும் என்னை நடத்தினீர். த லீடிங் ஃபயர். ஹல்லேலூயா. இப்பொழுது நீர் எனக்காக இறங்கி வரணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரே பர்வதம் மட்டும் போனான். ஒரே பர்வதம் மட்டும் அவன் போனான். போகட்டும். வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவதாக நீங்க ஒரு மெசேஜை குறித்து பார்க்கலாம். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரை வாசி. ஒரு சூரஜ் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, இதைத்தான் நம்ம பார்த்தோம். This is message from whom? God. முதல்ல யார் மூலமா வருது? டெவில், எசபெல், டெவில், ஆத்மா விரோதமா போர் செய்கிற காரியம். செகண்ட் ஒன், கர்த்தர் ஸ்தோத்திரம், யார் மூலமா வருது? தூதன். கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். வார்த்தைகள் அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். வாசிங்க 8 வரைக்கும் வாசிங்க. ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். Because the journey is too great for thee. Amen. உன்னுடைய பிரயாணம் வெகு தூரம். உன்னுடைய பிரயாணம், உன் ஜர்னி வெகு தூரம். கர்த்தர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் தெரியுமா? உன் ஜர்னி வெகு தூரம்னு. ஆமென். அது கர்த்தர் பின்னாடி செய்வார். எஸ். இன்னைக்கும் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் கர்த்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜர்னி, உங்களோட டிராவல் அது சாதாரணம் கிடையாது. உங்களுக்குள்ள பற்றி எரிகிற வல்லமை அதை அப்படியே இன்னொருத்தவங்க மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஆமென். ஒன்று உங்கள் சபையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்களோ, இல்லை எங்கே விரும்புகிறீங்களோ, எந்த இடத்துல மினிஸ்ட்ரி விரும்புகிறீங்களோ அந்த இடமா இருக்கலாம். வருகிற நாட்களில் நடக்கும். Praise God. Hallelujah. Amen. Glory. Jesus. இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று பற்றி எறிகிறாங்க. இந்த மினிஸ்ட்ரி இஸ் வெரி டஃப், அது சொல்கிறேன். க்ளோரி. இதுக்கு ஒரு டெடிகேட் வேணும். ஆமென். கர்த்தர் மாத்திரமே உமக்காக வைராக்கியமாக நின்றேன். ஆமென். கர்த்தர் எல்லாம் பார்ப்பார். கர்த்தர்கிட்ட அடுத்த ரிப்ளை எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை, அவனுக்குள்ள பற்றி எரிகிற வல்லமை இப்போ ஆத்மாவை கொண்டு போய் எதோட அட்டாச் பண்ண பார்க்குறான்? ஸ்பிரிட். இப்போ அந்த பயம், அந்த எமோஷனல், அந்த அந்த உணர்ச்சி வசப்படுகிறது, அந்த இன்டலெக்ட், என்னது அந்த ஓன் வில் எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். பேக் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் பார்க்குறான்? ஒரே ஆமென் பற்றி எரிகிற இடம். ஹல்லேலூயா. வார்த்தைகள் பிறக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. பின்னால ஆண்டவராகிய இயேசு பலியிடப்பட்ட இடம். The place of Golgotha. கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்க, மாம்சம் அறவே இல்லாத இடம். The place of skull. ஸ்கல்ல மாம்சம் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, this the force. ஆவியானவர் உன்னை இழுத்துட்டு போனாருன்னா அப்படிதான் கொண்டு போவார். உன்னை இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாருன்னா உன்னை கொண்டு போய் சும்மா அனாவசியமா இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இட்ஸ் த கம்ஃபர்டர்.
அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க. ஆமென். அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சரி, வாசிங்க. அடுத்ததாக ஒரு காரியம். ஆமென். 19ஆம் அதிகாரத்திலே 9 to 14 வரைக்கும் வாசி. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப the words flow. ஆமென். உன்னை விட மாட்டார் கர்த்தர். இப்ப அவன் கர்த்தரை கூப்பிடணும்னு தேவையில்லை. போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல. யாருடைய கிரை? எலியாவுடைய கிரை. ஆத்துமாவில் விசனப்பட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. எடுத்துக்கொள்ளும். இப்ப பாருங்க, அவன் எங்க போறான், எதை தேடுறான், எதை சீக் பண்றான், கர்த்தர் பார்க்கிறான். நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். உன் பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. ஸ்தோத்திரம். சாப்பிட்டுட்டு என்ன செய்யறான்? ஒரே பர்வதம் மட்டும் போறான்னு சொன்னா அவன் எதை விரும்புறான்? the high seeking. கரங்களை வைத்து கர்த்தர்கள் இல்ல. ஆமென். பலத்த அபிஷேகம் இருக்கிற இடம், பலத்த வல்லமை இருக்கிற இடம். ஆமென். நீ 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தாவீது சவுலுக்கு பயந்து நாயோதுன்னு ஒரு பிளேஸ்ல போயிருப்பான். நாயோது மீன்ஸ் the place of prophets. தீர்க்கதரிசிகளுடைய இடம். அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக போய் தங்குற இடம். சாமுவேல் அங்கே தான் போய் தங்குவான் எப்போவுமே. சாமுவேல் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் போயிருக்கான். பின்னாடியே தாவீது போயிட்டான். ஆமென். எனக்கும் பிரச்சனை சார். இந்த சவுல், நான் அவன் மேலே அபிஷேகம் இருக்குன்னு நான் அவனை கண்டு ஒதுங்குறேன். அவன் என்னை விடமாட்டான். தள்ளு பூச்சியை போல வேட்டையாட வர்றான். என்ன செய்யறது? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஷால் வி ப்ரே? ஆமென். 2 ஜாம்பவான்களும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்குது. பலமா போறவன் வர்றவன் எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய வல்லம் இறங்குது. ஆமென். நாயோதில் இருக்கான் தாவீது. தாவீது அங்கே இருக்கிறான். போய் புடிடா, பிசாசு சொல்லுது, போய் புடி, போய் அவனை போய் அங்கே தான் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. லைக் எ ஜெசபெல். ஆமென். பாருங்க, தன்னுடைய வேலைக்காரங்கள்லாம் அனுப்புகிறான். போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு வா, நீ போயிட்டு வா. யார் யார் போகிறானோ அவன் மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கு. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். சவுல், உன் ஆள் தீர்க்க தரிசனம் சொல்கிறான்பா. தீர்க்க தரிசனம் சொல்கிறானா? அவனுக்கு தீர்க்க தரிசனம் சம்மந்தமே இல்லையா? அவன் வெட்டிட்டு தானே வருவான். அவன் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறான்? சரி, அடுத்த ஆள் அனுப்பு. அடுத்த ஆளும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். தேடுறோம், நானே போகிறேன். வை? தேவன் தாவீதை காப்பாற்றுகிறதற்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லு. ஆமென். ஆல்ரெடி departed from Holy Spirit, departed from Saul. அபிஷேகம் தேவன் அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு இறங்கிடுச்சு. பட் அபிஷேகம் கடைசி வரையிலும் உன் கூட போராடும். ஒரு அபிஷேகம் உன் கூட கடைசி வரையிலும். That's gentle anointing. இப்படியாவது நான் என்னை தாழ்த்துறேன், நீ என்னை புரிஞ்சுக்கிறியா பாரு. இப்படியாவது நான் என்னை தாழ்த்துறேன், நீ என்னை புரிஞ்சுக்கிறியா பாரு. ஆமென். இஸ்ரவேலின் ராஜா யாரை வேட்டையாட போகிறார்? ஒரு தள்ளு பூச்சி. ஐயா, வாட் a humble David. தாழ்மையினால தான் இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் தரமட்டமாகுது. தாழ்மை இல்லாமனால தான் இன்னைக்கு நிறைய சபைகள் தரமட்டமாகுது. ஆமென். அபிஷேகம் நான் என்ன நினைச்சேன்? டங்ஸ் பேசிட்டு ப்ராஃபஸி பேசிட்டா அது அபிஷேகம் நினைச்சியா? Don't play with anointing. Don't play. Don't play. தேவன் உன்னை நம்பி அதை கொடுத்திருப்பாரானால் அதை காத்து கொள்றதுக்கு வகை தேடு. இஷ்டத்துக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக 7 முழத்துக்கு நீட்டி முழங்காத. கண்ட்ரோல் யுவர் டங். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாவே உனக்கு எதிரியாயிரும். நாவில் உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா நீ அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் டெவில். ஆமென். ஹல்லேலூயா.
கோல் ஆஃப் ஃபயர் உன்னை தொடாட்டி நல்லா செக் பண்ணி பாருங்க ஆத்மா எங்கே இருக்குன்னு. அரோசிச்சுட்டு தான் இருக்கும், புலம்பிக்கிட்டு தான் இருக்கும். நீ சபைக்கு வரலாம், ஹை ஸ்பிரிச்சுவலில் இருக்கலாம், there is a soul. யாராலே நீ நெருக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். The wars from devils, battalions from devils. அது சின்ன பிசாசோ பெரிய பிசாசோ தெரியாது, ஏதோ ஒரு பிசாசு உங்க எல்லைகளில் விளையாண்டுட்டே இருக்கும். தூங்கவே விடாது, ஊழியம் செய்யவே விடாது. sore vexed. Amen. Hallelujah. Be humble. Glory. தேவன் இப்படி செஞ்சு பார்த்தார். இதுலையா சவுல் அடங்குவானான்னு பார்ப்போம். No. Spiritual fellowship. Nayo. The place of fellowship. சபை. சபைக்குள்ள நீங்க உங்களை கர்த்தர் உள்ள விட்டு பார்க்குறாருன்னா சும்மா இல்லை, சும்மா இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை தேனா வரும், சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வரும்? தேனிலும் தெளி தேனா வரும். ஆமென். அதை சாப்பிட்ட அப்புறம் உங்க கண்கள் தெளிஞ்சே ஆகும், கண்கள் தெளிஞ்சே ஆகும். 1 சாமுவேல் 14 நாம் பார்த்தோமே, கண்கள் தெளிந்தது. ஜோனத்தானுடைய கண்கள் தெளிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் உன் கண்களை திறப்பார். என்ன உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், என்ன மினிஸ்ட்ரி உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். க்ளோரி. வருகிறேன், வாசிங்க. இந்த இதோ கர்த்தருடைய வார்த்தை 9ஆம் வசனத்திலிருந்து. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் ஒரு தங்கினான். கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை. And he came thither unto a cave. பாருங்க, நீங்க சர்ச் பண்ணி ஸ்பெல் பண்ணி போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராஸ்டியஸாக இருக்கும். முதல்ல எங்கே போனா? ஒரே மவுண்ட், ஒரே என்ன இடம் பார்த்தோம்? The burning places, fiery places. Hallelujah. அடுத்தது எங்க போறான்? Cave. Amen. Glory. யோனாவை பாருங்க, யோனாவுக்கு கர்த்தர் ஒரு கேவ் ஆயத்தம் பண்ணுவார். அது என்ன கேவ்? மீன் வயல். அது ஒரு கேவ். Prepared, God prepared. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கு சில சமயத்தில் அது ஒரு ரிட்ரேட்டாக இருக்கலாம், சில பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆமென். சோத்திரம். சில வேளைகளில் போயிடுவாங்க. ஆமென். சோத்திரம். ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, எலைஜா retreated before a beaten enemy. Elijah retreated means என்ன தெரியுமா? a private place where you can go, where you want to be quiet or to rest. அதுதான் டெஃபினிஷன்ல போட்டிருக்கு. a private place, a quiet place. ஆமென். glory. நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. yes. glory. And he came thither unto a cave. சோத்திரம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன். சங்கீதம் 84:5. இந்த வேதம் சொல்லுகிறது. மீதியான பகுதிகளை வேகமாக வாசிங்க.
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். கர்த்தர்ட்ட பேசும்போது எப்படி பேசினா, என்னை எடுத்துக்கொள்ளும் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இப்ப என்ன பேசுறா கர்த்தர்ட்ட எப்படி கர்த்தர் அவன் இருதயத்தை திறக்கிறாரு? ரியாலிட்டி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நின்னா உன்னோட ரியாலிட்டி மாத்திரமே வெளிப்படும். எனக்கு அங்க அது பண்ணிட்டாங்க, இங்க இது பண்ணிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சிட்டாங்க. நோ 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 நோ. பாருங்க, இப்ப பாருங்க அவனோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க எப்படி இருக்கு. வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்ட பின்பு உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆமென். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் இப்ப அவனை எங்க வர சொல்றாரு? கம் அவுட் ஃப்ரம் யுவர் பிளேஸ். இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவுதான் இப்படி கூப்பிட்டாலும் இன்னைக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஆமென். எலியாவை என்ன சொல்றான் பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றான். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். அது என்னது? அது எனக்கு தெரிஞ்சது தான். எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன், அதை கர்த்தர்ட்டையும் பேசுவேன். ஜனங்கள்கிட்ட பேசுறது வேற, கர்த்தர்ட்ட பேசுறது வேற. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? இவனுக்கு இவ்வளவுதான் தெரியுது. வச்சுங்களேன், நீ கர்த்தர்ட்ட பேசணும். எது பேசினாலும் யார்கிட்ட பேசணும்? கர்த்தர்ட்ட பேசணும். என்ன பேசு, என்ன பேசு. கர்த்தர்ட்ட போகும்போது நடுங்கிறது, குடு 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 குடு. இங்க வந்து வாய்கிலேயே பேசுறது. கர்த்தர் பாப்பார், கர்த்தர் பாப்பார். இங்க வந்து எல்லாம் நான் 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 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப அதே நான்ல கர்த்தர் அவனை பிடிக்கிறார். சோத்திரம். இங்க என்ன சொல்றான்? நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். நமக்காக நான் ஒருவன் மாத்திரம் பக்தி வைராக்கியம் கொண்டு எல்லாத்தையும் பட்டயத்தினால வெட்டி போட்டுட்டேன். எனக்கு ஏன் இந்த கதி, எனக்கு ஏன் இந்த காரியம் கேட்கிறான். வாசிங்க சீக்கிரம். அப்போது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். பாருங்க, the creator's message of power, the creator's message. கர்த்தர் இப்போ ஒரு உருவாக்கு, கர்த்தர் இப்போ ஒரு புது காரியத்தை உங்களுக்காக உருவாக்க போகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. என்ன செய்யறது ஆண்டவரே? ஸ்தோத்திரம். The creator God, the creating God. In beginning God create heaven and earth. But ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிங்க சீக்கிரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் இல்ல இங்கிலீஷ் ஒண்ணாம். In the beginning God created heaven and earth. Second, and earth was without form and void, and darkness was upon the face of the deep. Spirit of God moved upon the face of the waters. அடுத்தது, God said, let there be light. There was light. Created. God is the creator God. Lazarus, come out from tomb. Lazarus, come forth. எனக்கு முன்பாக வந்து நில். ஆத்மா பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. வெல் பேக்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் வருகிறார். ஆமென். கம் forth. அப்போ இட்ஸ் a created God, creating God. அப்போ இவனுக்கு இங்கே கொடுக்கப்படுகிற காரியம் என்னது? 9ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்க, விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்குகிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. ஏன் இந்த பவர் எல்லாம் வெளிப்படுத்தினது இல்லை? ஏன்னா எலைஜா வாஸ் த மெஷர்ஸ் மேன், ஸ்பிரிச்சுவல் ஹையர் மேன். ஏன்னா அவனுடைய ஆர்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு இல்லாதவன். மேன் புரியுதா? அவனுடைய ஆர்ஜின்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஆர்ஜினும் என் ஆர்ஜினையும் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, தெரியுமா? அது மாத்திரம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் துள்ளி குதிக்க ஆரம்பிப்பீங்க. பிசாசை பார்த்து பிட்டியை போட்டு அடிப்பீங்க. கரங்களை வைத்து கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஃபோர்ஸ். இது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். வம்ச வரலாறு இல்லாதவங்களுக்கு கரெக்டாக ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சபை விசுவாசிகள் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆவியிலே பிறந்தவன் எவனோ காற்றுக்கு ஒப்பாக இருக்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்ப நீங்களும் நானும் யாரு? அப்ப இங்க எலியாவிட்ட கர்த்தர் என்ன காத்துல பேசுறாரு? பலத்த காற்று, கண்மலைகளெல்லாம் பிளக்கிற காற்று. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில் வர்றோம், நல்லா ஆவியில நிரம்புறோம், டங்ஸில் பேசுகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் செஞ்சது கூட நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. அப்போ நம்ம சரியில்லையோ? நமக்கு வாழ்க்கையில் நம்ம சரியா இல்லையோ? நோ 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 நோ. யூ ஆர் சேவிங் யுவர் பவர். எஸ், தட்ஸ் த அனாயிண்டிங். அனாயிண்டிங் மீன்ஸ் என்னது? டைனமோ. டைனமோனா என்னது? ப்ரொடியூசிங் இட் செல்ஃப். ப்ரொடியூசிங் இட் செல்ஃப். எஸ், ப்ரொடியூசிங் இட் செல்ஃப்னா என்னது? நீங்களா உருவாக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புவார். கிரியேட்டிவ். கிரியேட்டிவ். கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லுங்க. கிரியேட்டர் காட். கிரியேட்டிவ். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும்னா அது அந்த கிரியேட். அதே வல்லமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? வெறும் சிங்கத்தையும் பாம்பையும் தேளையும் நசுக்க தான் இருக்கா? ஆமென். that devil, அது உன்னுடைய ஷேடோ, உன்னுடைய ஸ்மெல் பார்த்தே ஓடிடும். நீ போய் நிற்கணும்னு தேவையே இல்லை. கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லு. ஆமென். பிசாசை பார்த்து பயப்படாத. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். அவனுடைய மந்திர தந்திரத்தை பற்றி பயப்படாத. கம், மோதிப்பார். மோதிப்பார். கம் அண்ட் டேஷ் வித். ஆமென். கம் அண்ட் டேஷ் வித். ஆமென். மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன். இது தள்ளப்பட்ட கல் தானே, இது என்ன கல்? அதெல்லாம் சும்மாங்க. மோதி பாரு. கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லு. ஆமென். இந்த கல்லின் மேல் மோதிப்பார். கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். கிரஷ். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் காட். அதனால தான் பிசாசு என்ன செஞ்சது? பெரிய கல்லாக கொண்டு வாங்க, உருட்டிட்டு வந்துடுவியா பாப்பமா? கர்த்தர் சொன்னார், ரிமூவ் த ஸ்டோன்.
கனல வைத்துக்கல. ரிமூவ் த ஸ்டோன், ரிமூவ் த ஸ்டோன். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும்போது பாருங்க, பாறைகள் கண்மலைகள்லாம் பிளக்கும். 27 அதிகாரம் 50 வசனத்திலிருந்து வாசிங்க. 27 அதிகாரம் 50 வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும், ஆமென், கண்மலைகளும் பிளந்தது. கண்மலைகளும் பிளந்து. ஸ்தோத்திரம். அப்போ சரி வாசிங்க அடுத்தது. நீங்க மெயின் வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால், what a measure man, what a measure God. Hallelujah, hallelujah, amen. சின்ன ஒரு வார்த்தையில உன்னை ஈஸியா ஜெயம் எடுப்பார். சின்ன ஒரு பார்வை யூதாசை பார்த்து, லாங் பிரீச் இல்ல, ஜஸ்ட் ஜீசஸ் லுக். பேதுரு, பீட்டர், ஆமென், பீட்டர் was crushed. That's the anointing of Holy Spirit. கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லு ஆமென். ஆவியானவர் சும்மா நினைக்காத. ஆமென், ஹல்லேலூயா. Praise God, hallelujah, hallelujah, praise God. The hand of love. உங்க மேல அந்த கரம் அமர்தான் பார். உங்க மேல அந்த கரம் அமர்தான் பார். நான்லாம் சில பிரச்சனைகள் வரும்போது எனக்கு வந்த வாக்குத்தத்தத்தின்படி போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். எனக்குன்னு கர்த்தர் நிறைய போதகர்களை வச்சு, அதில் சில போதகர்கள் என்னால் மறக்கவே முடியாது. போனா என்ன சாப்பிட்றடா சாப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். சாஃப்ட் quiet spirit. God is quiet God. Quiet God. ஆர்ப்பாட்டெல்லாம், ஆமென், அதுக்கெல்லாம் ஒரு காலம். ஏவன் நிதானமாய் செய்வார். சாஃப்ட் டச். ஆமென். எங்களுடைய போதகர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமென், இப்படிதான் ஸ்குவீஸ். ஆமென், லைக் a massage. ஆமென். எலும்புகளுக்குள் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள பாயட்டும். வேற எங்கேயும் வேண்டாம். இப்ப இவனுக்கு தேவை என்னதான்? எலும்பு நினமுள்ளதான் மாறும். இவனை தாங்கக்கூடியது அதுதான், வேற எதுவுமே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு தெரியும் இப்ப இவனை தாங்கணும்னா என்னதுதான்? the soft linen touch. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை வைத்துங்களேன். the linen touch எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க தெரியாது எனக்கு. ஆமென். அதனால இங்க 40 நாள்ல நான் ஓடி இருக்கேன். சோத்திரம். அந்த பலத்திலே ஓடி இருக்கேன் கண்ணை மூடிட்டு. எஸ், நான் எண்ணி ஓடுவேன். கரங்களை வைத்து கர்த்தர்களில் தாழ்மையா சொல்றேன். இந்த பலம் எனக்கு தெரியும். குறையிறதும் தெரியும், குறையும் போதும் தெரியும், குறையும் போதும் தெரியும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் அமர்வதையும் நீங்கள் தெரியணும். தெரியாததுனால தான் கோளாறு. பிசாசு பூந்து விளையாடுறான். ஆமென். வாசிங்க சீக்கிரம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் ஆமென் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இதான் நீ நடக்க வேண்டிய தூரம். என்னது? the mantle of Elijah. Show your reality in the soft touch, the soft tongue,
the soft speech. Amen. Hallelujah. The soft move, the soft hovering, மெல்லிய அசைவாடுதல். எப்போ? when unclean, when empty, when without form, there is a soft mantle. கண்களை வைத்து கத்திரகளிலே சொல்லு, there's a soft mantle. யார்தான்? ஆத்துமாவை தேற்றுகிறவர், the comforter. ஆமென். உன்னையும் என்னையும் தேற்றக்கூடியவர், உன்னையும் என்னையும் தேற்றக்கூடியவர். நிறைய பேருக்கு நினைப்பாங்க பரிசுத்த ஆவியானவர் பலமா சத்தம் பலமா இருக்கும். பலமா இருக்கும்போது பலமா இருக்கணும். சாஸ் அடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அமைதியா போய் நிக்கிற வழி. ஹலோ வைத்துங்களேன். ஆமென். குவைட். பலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருக்கு. துக்கம் அதிகரித்து எவ்வளவு நாளைக்கு அதிகரிக்கும்? இன்னும் பேச மௌனமாய் ஊமேனாக இருந்தேன். மௌனமாய் ஊமேனாக இன்பில்ட் காட். இன்பில்ட் காட். அந்த நேரத்தில் டோன்ட் பி crooked. அங்கதான் யூ ஆர் ஸ்பை. அங்கதான் சும்மா போற மாம்சத்தை பிடிச்சி இழுக்குது. வா பார்த்துருவோம், வா நீயா நானா பார்த்துருவோம், அவனா நானா பார்த்துருவோம், நீ வா கம். ஜோனத்தான் யாரை கூப்பிட்டான்? குவைட் மேண்டல். குவைட். கூட வருகிறீரா? உமக்கு சித்தம் இருந்தா நான் வர்றேன். குவைட். ஜென்டில் ஹோலி ஸ்பிரிட். நீ ருசிமா, நீ ருசி. ஆமென். ஹல்லேலூயா. ருசிச்சு பேசு. பிரச்சனைகிட்ட பேசிப்பார். சாஃப்ட் டச் பண்ணிப்பார். விசுவாசிகள்லாம் நடுங்கும். அங்கதான் எலியாவை ட்ரெயின் பண்ணார் கர்த்தர். Take your shawl. Amen. Go to Abel Melech. Amen. 12 ஏர் பூட்டி விடுவான் அந்த ஹை மெஷர் மேன். Go. இனி அதான் நடக்க போகுது. தன்னை ஹை மெஷர் சொல்றவங்க மேலெல்லாம் தேவனுடைய சாஃப்ட் லினன் இதோ வருகிறது. Amen. The quiet spirit of God. Amen. தேவன் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அவசியமாயிராமல் அமைதலுள்ள ஆவி, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், that's Jesus. That's the heart of Jesus. Show the heart of Jesus. கரங்களை வைத்துங்க. இல்ல நீ மாம்சத்துல போராடிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். போட்டிக்கு போட்டி செய்யறன்னு அர்த்தம். வந்து பார், நீயா நானா பாத்துறலாம். That's the devil. கர்த்தர் பார்த்தார். புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் என்ன செய்யறான்? சால்வையினாலே தன் முகத்தை மூடி. I shame Lord. What a man I am. எவ்வளவு அருமையாக கூட பேசியிருக்கிறீங்களா ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி the power ministry, the power doing miracles. Where is the God of Elijah? அதான் அவன் கேட்டான். Where is the God of Elijah? Same mantle.
கரங்களை உயர்த்து. Seek the mantle, soft linen, don't harsh. எங்க நீ அதை காட்டணும்? பிரச்சனைகளை ஓங்காட்டி முறுக்காட்டி தேவர் தான் ரெண்டா பிரிந்து. ஆமென். குவைட். புரிஞ்சவங்க கரங்களை. ஃபைனலாக நான் வர்றேன், சீக்கிரம் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 19ஆம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சையின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ரொம்ப பிடிச்ச வசனம் இதுதான். அப்போ உன் ஸ்தானம் என்ன ஸ்தானம்? உன் ஸ்தானம் என்ன ஸ்தானம்? வாசி தம்பி, இங்கிலீஷ்ல படி. And Jehu the son of Nimshi shall thou anoint to be king over Israel. Elisha son of Sabat Abimelech shall thou anoint to be prophet in thy room. My Jesus have no room. கரங்களை வைத்துங்களேன். இயேசு முன்னணியிலே கடத்தப்பட்டார். எஸ் எஸ் he had no in. பட் உனக்கும் எனக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஸ்தானம். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசு உனக்கும் எனக்கும் ஸ்தானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், சும்மா இல்லை. கரங்களை வைத்துங்களேன். தேவன் என்ன சொன்னார் எலியா கிட்ட? உன் ஸ்தானத்தில், உன் ஸ்தானத்தில், பரலோக ஸ்தானத்தில் இல்லை, என் ஸ்தானத்தில் இல்லை, ஆவியானுடைய ஸ்தானத்தில் இல்லை, உன் ஸ்தானம்னா உனக்குள்ள இருக்கிறது யாரு? சொல்லுங்க. உன் ஸ்தானம்னா உனக்குள்ள இருக்கிறது யாரு? கர்த்தர். கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். உன் ஸ்தானம் என்னது? உன் பொசிஷன், உன் ரியாலிட்டி. நீ அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிற காரியம் அல்ல, அதையும் தாண்டி தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிற the treasure. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லு. ஆமென். The anointing of Holy Spirit. Don't ignore, don't insult. ஆமென். அதை நீ காத்து நடந்து பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது உனக்குள்ளே பலத்த காரியங்களை பிறப்பிக்கும், பலத்த காரியங்களை நடப்பிக்கும். உன் ஸ்தானத்தில் அவனை அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில். உன் ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? எலியாட்ட கர்த்தர் கேட்கிறாரு, நீ பாடுள்ள மனுஷன் தான். இல்லை இல்லை, உன் ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரியுமா? Go and check out. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கேட்பான் பாரு உன்கிட்ட, அப்ப தெரியும் உனக்கு. உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும். அதான் உன் ஸ்தானம். கரங்களை உயர்த்துங்க. இயேசு சொன்னாரே, என்னை காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்வீர்கள். உங்க ஸ்தானம்னு வரும்பொழுது அந்த ஸ்தானத்தில் நீங்கள் ஆமென் என்னோடு கூட புசிக்கிறவர்களாக, என்னோடு கூட டைன் பண்றவர்களாக இருப்பீங்க. உங்க ஸ்தானம் இஸ் த வெரி வெரி ஹையஸ்ட். கரங்களை வைத்து கர்த்தர்களே சொல்லு. பிகாஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Amen. இன்றைக்கு அவர் உங்களை அவர் ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். He only chosen you. Amen. உங்களை ஆலயமாக தெரிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Amen. Hallelujah. Don't be insult. Amen. எபேசியர் 1:13, எபேசியர் 4:30. Don't be insult. தெரியாம தூஷிக்காத. தெரியாம என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, நான் புலம்பாத. புலம்பல் கீதம் வேண்டாம். நீ நடக்க வேண்டிய தூரம், your ministry is long. கரங்களை வைத்து கர்த்தர்கள் இல்லையா சொல்லு. ஆமென். கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கிற அந்த வைராக்கியம் ஒன்னிலிருந்து அடுத்தவங்களுக்கு 2 மடங்கு போற வரையிலும் கர்த்தர் வாய மாட்டார். Are you ready? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆயத்தம்னா கர்த்தர் ஆயத்தம். ஆமென். முழந்தாள் படியிடுவோம். Thank you Lord Jesus. Hallelujah. ஆமென். அவர் என் ஆத்துமாவை
தேற்றுகிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலை மைண்ட், ஆத்மாவில் இருக்கிற மனது, எமோஷன், இன்டலெக்ட், வெல் எல்லாம் கர்த்தர் டர்ன் அவுட் பண்ணுவார். சித்தம் எல்லாம் தலைகளை மாறும். எலியா வேற ஒரு சித்தத்தில் எடுத்துக்கொள்ளும் புலம்பிட்டு கிடந்தான். இப்போ டர்ன் அவுட். த அட்மாஸ்பியர் டர்ன் அவுட். ஹல்லேலூயா. த அட்மாஸ்பியர் டர்ன் அவுட். சடன் பாருங்க கிளவுட், சடன் பாருங்க தண்டர், சடன் பாருங்க த அட்மாஸ்பியர் சாஃப்ட். ஆமென். சாஃப்ட் போய் எங்க வந்தது? சாஃப்ட்ல. கரங்களை வைத்துங்களேன். ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்குள்ள கர்த்தர் வல்லமையை வச்சார். அத்தனை பவர் ஆஃப் டுனாமிஸையும் கொண்டு வந்து எங்க வச்சாரு? சாஃப்ட். ஆமென். என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோமன் நல்ல ஆண்டவரே, எலியாவுடைய ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதலை தந்தியம். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற என் பிள்ளைகள், ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, அவர்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற the mantle of Holy Spirit, the mantle of word, the mantle of ministries. Amen. Renew, Lord. Renew the place of retreat, the place of quiet, the place of rest. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் அங்கிருந்து கற்றுக்கொள்ளட்டும், அங்கிருந்து பயிற்றுவிக்கப்படட்டும், அங்கிருந்து பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்தும். பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் வல்லமை. the second round. ஆமென். கர்த்தருடைய கரம் பலமா இறங்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல் அந்யோன்ய சிநேகமும் வந்த தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் என்றென்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட